ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 4 வகையான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்று எள்ளு, வெல்லம், பால் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை. ஒரே மாவில் 4 வகையான கொழுக்கட்டை ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிறத பாருங்கள். நமக்கு தேவையான அளவு 3 கப்பு மாவு எடுத்துக்கலாம் 4 வகையாக செய்கிறதுக்கு. அதில் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் பால் ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பிசையும் போது வெடிப்பு வராமல் இருக்கும். மாவில் நல்லா பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு ரொம்ப சாஃப்ட் கொடுக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு வெல்லம் போடணும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணுன்றது இல்லை, வெல்லம் பூரா கரைஞ்சா போதும். கரைஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இனிப்பு கொழுக்கட்டைக்கு தேவையான பொருட்களை சேர்க்க போகிறோம். தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கணும். தேங்காயோட வாசனை அந்த வதக்கும் போதே தெரியும் நமக்கு. அதுக்கடுத்து எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சம் மறுபடியும் வெல்லம் போட்டு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணுன்னு இல்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். அதுக்கப்புறம் எள்ளை தனியாக நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து, அதை அப்படியே சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு அதிலே வதக்கணும். கொஞ்சம் இலகுன மாதிரி கிண்டினோம்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் ஒரு 2 செகண்டு தான், அடுத்து அப்படியே ஆஃப் பண்ணிடணும். தேவையான அளவு தேங்காய் போட்டு, டேஸ்ட்டுக்கு தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எள்ளு கொழுக்கட்டை செய்கிறதுக்காக ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஃபஸ்ட்டு அந்த பூரணம் அதை நல்லா உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சு அதை நல்லா ரொட்டேட் பண்ணி அந்த வெடிப்பு இல்லாமல், வெடிப்பு இருந்துச்சுன்னா அந்த பூரணம் பூரா வெளியில் வந்துடும். எள்ளு பூரணம் உருண்டையாக உருட்டி வச்சுருக்கிறத மாவுக்குள்ளே வச்சு அதையும் நல்லா கட்டி வராமல் வச்சதுக்கப்புறம் அடுப்பில் இட்லி சட்டியை எடுத்து வச்சு அதில் துணி வச்சு நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறமா இந்த செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சுவையான கொழுக்கட்டை ரெடி. அதுக்கப்புறமா இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் உருண்டையாக உருட்டினதை வாசனைக்கு ஏலக்காய் போட்டு அந்த போட்ட கொழுக்கட்டை மேலே ஏறி வரணும். வந்ததுன்னா இந்த கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒரு சிலர் நல்லா தனியாக இட்லி சட்டியில் வேக வச்சு போடுவாங்க. அது டேஸ்ட் இருக்காது. இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்பு கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எடுத்துடலாம். அதே இட்லி பாத்திரத்தில் கார கொழுக்கட்டைக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவை உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். அந்த உருண்டையை வேக வைக்க போகிறோம். பால் கொழுக்கட்டை மேலே ஏறி வந்துருச்சு. வெல்லம் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு பால் கொழுக்கட்டை நல்லா கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக பச்சரிசி மாவை கலந்து ஊற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கடைசியாக இறக்கும்போது தேங்காய் துருவலை போட்டு கிளறிட்டு இறக்கிட்டோம்னா சுவையான பால் கொழுக்கட்டை தயார். கார கொழுக்கட்டைக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா கடலப்பருப்பு அது நல்லா வதங்கணும். எண்ணெயில் வறுத்ததுக்கப்புறமா கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 2 வத்தல் காரத்துக்காக போடுறோம். அதுவும் நல்லா வறுத்ததுக்கப்புறமா துருவின தேங்காவை எண்ணெயில் வறுக்கணும். ஏற்கனவே மாவில் நம்ம உப்பு போட்டு பிணைஞ்சதுனால இதில் உப்பு லைட்டாக சேர்க்குறோம். அதுக்கப்புறமா வேக வச்ச கார கொழுக்கட்டையை எண்ணெயில் லைட்டாக தாளிச்சா அந்த காரம் உள்ளே இறங்குனா சுவையான கார கொழுக்கட்டை தயார். கார கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.